பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் கூறும் கதைகள். சாலிஹ் நபியும் அதிசய ஒட்டகமும். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் பார்க்கவில்லையா என அல் குர்ஆனில் அல்லாஹ் கேட்கின்றான். ஒட்டகம் அல்லாஹுவின் படைப்பில் அதிசயமானது. பாலைவன பயணத்திற்கு ஏற்றது. பாலைவன கப்பல் என அதனை அழைப்பார்கள். முன்னொரு காலத்தில் தமூத் என்றொரு சமூகம் வாழ்ந்து வந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு பொருள் வளத்தை வழங்கி இருந்ததால் நல்ல உடல் பலம் மிக்கவர்களாகவும் அவர்கள் விளங்கினார்கள். அவர்கள் மலைகளை குடைந்து அழகிய வடிவமைப்பில் வீடுகளை அமைத்து வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ் வழங்கிய அருள்களை அனுபவித்து அந்த மக்கள் ஆணவம் கொண்டார்கள். எம்மை யாராலும் அசைக்க முடியாது என்ற எண்ணத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அந்த மக்களுக்கு போதனை செய்வதற்கு அல்லாஹ் சாலிஹ் நபியை அனுப்பினான். அவர் அந்த மக்களுக்கு போதனை செய்தார். ஆனால் ஆணவமும் அகங்காரமும் கொண்ட அந்த மக்கள் அதை ஏற்கவில்லை. சாலிஹ் நபியை அந்த சமூகத்தில் உள்ள பலவீனமான மக்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டனர். இதனை வைத்து ஆணவக்கார கூட்டம் சத்தியத்தை எதிர்த்தது. நீ ஒரு நபி என்பதற்கு ஒரு அத்தாட்சி வேண்டும் என்று கேட்டனர். அதிசயமான ஒரு கற்பாறையில் இருந்து ஒரு ஒட்டகம் வர வேண்டும் என்று கேட்டனர். சாலிஹ் நபி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அதிசயமான ஒரு ஒட்டகம் வந்தது. இருந்தும் அந்த மக்கள் சத்தியத்தை ஏற்கவில்லை. சாலிஹ் நபி அந்த மக்களை பார்த்து, இது அல்லாஹுவின் ஒட்டகம், இதற்கு எந்த தீங்கும் செய்துவிடாதீர்கள். இந்த ஊரின் கிணற்றில் அதை நீரருந்த விடுங்கள். பூமியில் அது மேய்ந்து திரியட்டும். அதற்கு தீங்கு செய்தால் அல்லாஹுவின் தண்டனை வரும் என்றும் எச்சரித்தார்கள். இருந்தும் அந்த ஊரில் உள்ள 9 குழப்பக்காரர்கள் ஒன்று சேர்ந்து அந்த அதிசய ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். அது மட்டுமன்றி, நீ எச்சரிக்கை செய்த வேதனையை கொண்டு வா பார்க்கலாம் என்றும் சாலிஹ் நபிக்கு சவால் விட்டார்கள். சாலிஹ் நபி, 3 நாட்கள் உங்களுக்கு அவகாசம் உண்டு. அதன் பின்னர் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். தமது கூட்டம் தமது கட்குகை வீடுகள் பாதுகாக்கும் என்று நம்பினார்கள். அந்த 3 நாட்களும் நகர்ந்தன. மிக பெரும் இடி முழக்கத்துடன் அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்களது வீட்டுக்குள்ளேயே சடலங்களாக கிடந்தனர். அந்த மக்கள் அழிக்கப்பட்ட பிரதேசம் மதாயின் சாலிஹ் என்ற பெயரில் இன்றும் காணக்கூடியதாக உள்ளது. வஸ்ஸலாம்.